Hello students, welcome to my channel. So in the video la pathina 11th standard biology kana very important questions da for Tamil and English rendu mediathukkume solla poren. So video up to end varaikkum full ah paarenga. Ena nariya students pathina biology vandu romba kashthama irukudhu. Book in nariya kekranga, endha question kekranga nu guess e panna mudiyala and சப்ஜெக்டும் நிறைய இருக்குது, கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் புக் இன்சைட் நிறைய கேட்கறதுனால எங்களால் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியல. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து 35+ எடுத்தால் கூட எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறீங்க. பட் அவ்வளோலாம் தேவையில்லை. கண்டிப்பாக 70க்கு எல்லாரும் 50+, 55+, 60+ எடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது புக் பேக் ஒன் வேர்டு. யூ ஹேவ் டு கவர் ஆல் த புக் பேக் ஒன் வேர்டு. பயோ பாட்டனி அண்ட் பயோசாலஜி, உயிரி தாவரவியல், உயிரி விலங்கியல் ரெண்டில் உள்ள புக் பேக் ஒன் வேர்டை ஃபஸ்ட்டு தரவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒன் வேர்டு இந்த தடவை கம்பேர் டு அதை எப்படின்னா 2 மார்க் 3 மார்க் கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்குறாங்க. பட் ஒன் வேர்டு புக் இன்சைட் தான், சாரி புக் பேக் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ புக் பேக் ஒன் வேர்டை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட் நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை சாப்டர் வைஸ் நல்லா படிங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஸ்டின் நம்பர், இப்போ பயோ பாட்டனியில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு சாப்டரில் கொஸ்டின் நம்பர் 6 ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஸ்டின் நம்பரை பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸே கொஸ்டினாவே பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் பயாலஜியில் இதை படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்டம் எடுக்கிறதுக்கு இதை படித்தா போதாது. ஏன்னா வந்து பயாலஜியில் புக் இன்சைட் நிறைய கேட்பாங்க. ஸோ அப்போ யூ ஹேவ் டு கவர் புக் இன்சைடு கொஸ்டினும். புக் இன்சைடு கொஸ்டினுக்கான மெட்டீரியல் அண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், நீங்கள் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி 11th ஸ்டூடெண்ட் எப்போவும் சொல்கிறது தான், இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயோ பாட்டனியில் சாப்டர் 1ல் 6th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மொனேரியா 7th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் மிக்ஸ்டு கிராப்பிங் இதுவுமே கேட்குறாங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க, நான் இதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னதெல்லாம் என்ன சார் நீங்கள் மேட்ச் த ஃபாலோவிங் இந்த மாதிரி இது ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் அபவுட் அந்த மாதிரி கொஸ்டின் ஒன் வேர்டெல்லாம் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்களே அப்படின்னு. ஒன் வேர்டும் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒன் வேர்டை கரெக்டாக பாருங்கள். இதே வந்து மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரியும் கேட்கலாம் 2 மார்க்கில். ஸோ அதனால் வந்து ஒன் வேர்டையும் நல்லா பார்த்துக்கோங்க, 2 மார்க்கில் கேட்குறாங்க, ஓகேங்களா? அடுத்தது 9th கொஸ்டின் டிஸ்கஸ் ஆன் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், ஆட் அ நோட் ஆன் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜென்ரல் அக்கௌண்ட் ஆன் லிக்விட்ஸ் 10th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் 1ல். அடுத்தது சாப்டர் 2 பயோ பாட்டனியில் சாப்டர் 2 பொறுத்தளவில் 5th கொஸ்டின் ஹால்போன்டிக் அண்டு டிப்ளோனிட்டிக் அது வந்து பார்த்துக்கோங்க, லைஃப் சைக்கிள் 5th கொஸ்டின். 6th கொஸ்டின் அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், அது பார்த்துக்கோங்க. 7th கொஸ்டின் ஹவு டு யூ இன்ஃபர் ஃப்ரம் த டேர்ம், வெரி இம்பார்ட்டன்ட். 8th கொஸ்டின் 2 கேரக்டர்ஸ் ஷேர்டு பை, அந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது டு யூ திங்க், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டு யூ திங்க் ஷேப் ஆஃப் 9th கொஸ்டின் 10th கொஸ்டின். இது வரைக்கும் 2 சாப்டர் சொன்னீங்க, ரெண்டுலையும் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், பயாலஜியில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இதையும் கம்மி பண்ணி கொடுத்தேன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ 12th வந்து ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃபாக கேட்டிருக்காங்க. ஸோ டஃபாக கேட்டாலும் எழுதணும் அப்படிங்கிறப்ப யூ ஹேவ் டு கவர் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின். தேர்ட் சாப்டர் தானே? எஸ், சாப்டர் தேர்ட் சாப்டரில் 6th கொஸ்டின் பார்த்துங்க. ட்ரா அண்ட் லேபிள்டு பார்ட் ஆஃப் ரீஜியன் ஆஃப் ரூட், வெரி இம்பார்ட்டன்ட். 8th கொஸ்டின் ஹவு ரூட் லைம்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஸ்டெம் கிளம்பர்ஸ், அது வந்து பார்த்துக்கோங்க. 10th கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பாயிண்ட், அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்துக்கோங்க சாப்டர் 3ல். அடுத்து சாப்டர் 4 இஸ் சாப்டர் 4ல் 8th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த இது பார்த்துக்கோங்க. 9th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 10th கொஸ்டினும் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இதில் 8, 9, 10 மூணுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான், பார்த்துக்கோங்க. 5th சாப்டரில் 5th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். வேறு எதுவும் இருக்கா? இல்லை, ஓகே. 5th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த ரோல் ஆஃப் நேஷனல் கிரேட்ஸ், அது. 7th கொஸ்டின் கிவ் த ஃப்ளோரல் கேரக்டர் ஆஃப், அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரெண்டும் பார்த்துக்கோங்க. 6th சாப்டரில் கொஸ்டின் நம்பர் 7, 8, 9, 10 பாருங்க. இதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பிளான்ட் அண்ட் அனிமல் செல் வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 7th சாப்டர் இஸ் 7th சாப்டரில் 10th கொஸ்டின், 11th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், 12th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், 13th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் பார்த்துக்கோங்க. 8th சாப்டர்ல question number 6, write the characteristics of fusion of DNA, very important. 7th question, explain the structure and functions of different types of RNA, very important.
9th சாப்டர் 9th சாப்டர்ல கொஸ்டின் நம்பர் 6, 7, 8, 9 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 10th சாப்டர்ல கொஸ்டின் நம்பர் 6, 9, 10 இதெல்லாம் பாருங்க. 11th சாப்டர்ல கொஸ்டின் நம்பர் 6th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8th கொஸ்டின், 9th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 12th சாப்டர்ல கொஸ்டின் நம்பர் 6, 7 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9, 10 very very important. Yes, that's it. Thirteenth chapter question number 7, 9, 10 பார்த்துக்கங்க. 14th chapter question number 7, 8, 9 very very important. 15th chapter question number 7, 8, 9. So these all most important question in உயிரி தாவரவியல் பயோ பாட்டனியில் உள்ள மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் பயோசுவாலஜியில் உள்ள புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். அதுக்கு அடுத்த வீடியோல புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். மேக்ஸிமம் நான் நாளைக்கு மதியானம் இல்லை நாளைக்கு காலையிலேக்குள்ள பயாலஜிக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர், பிடிஏ கொஸ்டின் பேப்பர், கவர்மெண்ட் ஆன்சருக்கு எப்படி இருக்கும் ஸோ அப்படிங்கிற எல்லா வீடியோவும் நான் மேக்ஸிமம் நாளைக்கு மதியானத்துக்குள்ள எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நல்லா படிங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஸோ மச்.